வாழ்க வளமுடன். இப்பொழுது நம்ம அடிவயிற்று சுவாச பயிற்சி செய்ய இருக்கிறோம். மனம் அமைதியான நிலையில் இருக்கட்டும். இதுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய அறை நல்ல வென்டிலேட்டடான அறையாக இருக்கணும். விரிப்பில் உட்கார்ந்துக்கோங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். கண்கள் மூடிய நிலை எடுத்துக்கலாம். இப்பொழுது இடது கை உங்களுடைய வயிற்று பகுதியில் தொப்புள் பகுதிக்கு மேலே வச்சுக்கணும். தொப்புள் பகுதியை மூன்றாப்பில் வச்சுக்கணும். வலது கை உள்ளங்கை மேலே பார்த்தபடியாக இருக்கட்டும். உடலெல்லாம் தளர்வாக விட்டுருங்க, லூஸாக விட்டுருங்க. நீங்கள் தூங்கி இருக்கிறப்போ உடல் எந்த அளவு தளர்வாக லூஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு தளர்வான நிலையில் இப்பொழுது உடல் இருக்கிறது. கவனம் நம்ம பேசக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மட்டும் இருக்கட்டும். அடிவயிற்று சுவாசம் அடிப்படை சுவாசம். இதுதான் நமது இயல்பான சுவாசம், ஆரோக்கியமான சுவாசம். நம்ம மூச்சு இழுக்கிறப்ப அந்த மூச்சானது நல்ல உள்ளே போகணும். மூச்சு உள்ளே போக போக வயிற்றுப்பகுதி விரியணும். மூச்சு வெளியே வர வர வயிற்றுப்பகுதி திரும்ப உள்ளே போகணும். இது சரியான சுவாசம். மூச்சின் ஆழம் நல்லா இருக்கும். மூச்சின் ஆழம் இப்படி அதிகமாக இருக்கிறப்ப உடல் உறுதியாக ஆரோக்கியமாக நீலாயுளோடு நம்ம இருப்போம். இப்பொழுது இதுக்கான பயிற்சியாக நம்ம இப்போ கண்கள் மூடிய நிலையில் 3 முறை நல்ல மூச்சு உள்ளிழுத்து 3 முறை வெளியிட போகிறோம். கவனிச்சிட்டே மூச்சை உள்ளிழுக்கிறப்ப வயிற்றுப்பகுதி விரிகிறத கவனிங்க. மூச்சு வெளியிடுறப்ப வயிற்றுப்பகுதி உள்ளே போகிறத கவனிங்க, அதாவது சுருங்கிறதை கவனிங்க. ஒரு 3 முறை நீங்களே நல்ல மூச்சு உள்ளிழுத்து வெளியிடுங்க. மெதுவாக இருக்கணும், ஆழமாக இருக்கணும். ஸ்டார்ட். மூன்று முறை முடிச்சிட்டிங்க அப்படின்னா காத்திருங்க. சரி, இப்பொழுது நம்ம பயிற்சியில் முதலாவது அடிப்படை பயிற்சியாக நான் இன்ஹேல் அப்படின்னா மூச்சை உள்ளிழுக்கணும். மூச்சை உள்ளிழுக்கிறப்ப வயிற்றுப்பகுதி விரிவடைகிறத ஃபீல் பண்ணுங்கள். மூச்சை வெளியிடுறப்ப வயிற்றுப்பகுதி சுருங்கிறத ஃபீல் பண்ணுங்கள், உள்ளே போகிறத ஃபீல் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம இடது கையை வயிற்றுப்பகுதியில் வச்சுருக்கோம். இப்பொழுது 5 வினாடி இன்ஹேல் பண்ணணும், 5 வினாடி எக்ஸேல் பண்ணணும். இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. மீண்டும் இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். 5 முறை நம்ம ஆழமாக அடிவயிற்று சுவாசம் இப்போ செஞ்சுருக்கோம். உடலிலும் மனதிலும் நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனிங்க. மனதில் மூளையில் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கவனிங்க. மனம் அமைதியாக இருக்கு. கவனம் பயிற்சியில் 100% இருக்கு. இப்பொழுது மீண்டும் ஒரு முறை 5 சுற்று நம்ம செய்ய இருக்கிறோம். இந்த பயிற்சியை நம்ம செய்ய செய்ய இயல்பாகவே நம்ம மூச்சானது நல்லா ஆழமாக போயிட்டு வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஆரம்பிக்கலாம்.
மீண்டும் இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. மீண்டும் ஒரு முறை இன்ஹேல் 1 2 3 4 5. எக்ஸேல் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். மிகச்சிறப்பு. கண்கள் மூடி உடலிலும் மனதிலும் நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனிங்க. மனதை உடலுக்குள்ள வைங்க. உடலை நன்கு கவனிங்க. உடல் தளர்வான நிலையிலேயே இருக்கணும். மனம் ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கிறத கவனிங்க. இந்த நிலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மனம் அமைதியான நிலையில் இருக்கு. இந்த நிலையில் உங்களுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டதாக மனதில் விஸ்வலைஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு காருக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த காரை நீங்கள் ஓட்டுற மாதிரி, அந்த காரு உங்களுக்கு சொந்தமான மாதிரி நீங்கள் மனதில் கற்பனை செஞ்சு அதுக்கு நன்றி உணர்வை செலுத்துங்க. இது உங்களுக்கு தேவையான எதுக்கு வேணால் செஞ்சுக்கலாம். வெயிட்டு கம்மியாகணும் அப்படின்னா வெயிட்டு நீங்கள் கம்மி ஆகிட்ட மாதிரி மனதில் ஒரு பிக்சரை கொண்டு வரலாம், விஸ்வலைஸ் பண்ணலாம். அடுத்த ஒரு 3 நிமிடங்கள் நீங்கள் விஸ்வலைஸ் பண்ணுங்கள். மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கிறோம். விஷுவலைஸ். விசுவலைசேஷன் சீக்கிரமாக முடிச்சவங்க அமைதியாக உட்கார்ந்துருக்கலாம்.
இப்பொழுது கவனத்தை அநாஹத சக்கரத்தில் கொண்டு வாங்க. இருதய சக்கரத்தில் கொண்டு வந்துடலாம். பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. எல்லாம் வல்ல இறையருளுக்கு நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.